அந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு வந்து சாதக தாரையோ சம்பத்து தாரையோ இல்லை க்ஷேம தாரையிலோ மைத்திர தாரையோ பரம மைத்திர தாரையோ இருக்கக்கூடிய நாட்களில் போய் அதை சார்ந்த கோயில்கள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக பலன் தரும். 1வது நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் 5வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய வகையில் நாம் வதை தாரை விபத்து தாரை இப்படி சொல்லக்கூடிய தாராபலன் வகையில் நம்ம போய் வழிபாடு செய்யும்போது நாம் நினைச்ச பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிறது இல்லைங்க. முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கோயிலில் இறைவன் இருக்காருன்னு முதல்ல நம்பணும். இந்த கோயில் இந்த இறைவன் இருக்காரா, இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் அப்படின்னு முழு மனசோட நம்புங்க. கோயிலில் போய் சுவாமி கிட்ட நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இறைவா, எங்களுடைய தலைமுறைகளில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவத்தை நிச்சயமாக செஞ்சு வச்சிருப்போம். நானே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்திருப்பேன். சாமி வந்துட்டேன், கும்பிட்டேன், எனக்கு பார்த்து முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எகத்தாளமாக போயின்னு இருப்போம். எப்போ ஒரு இறைவன்கிட்ட வந்து நம்ம அடிப்பணிஞ்சு போய் வழிபாடு செய்கிறோமோ நிச்சயமாக அவங்களுக்கு கண் கூட பலன் 100% உறுதிங்க.